திசைகளையும் ஜெயிக்க போறான் கருப்பசாமி. உடக்க வரான் கருப்பசாமி, வேதனைய போக்க வரான் கருப்பசாமி, அத வேரோட சாய்க்க போறான் கருப்பசாமி. ஏயா ஏயா நீ பெரிய மனுஷனா இல்ல படிச்ச மிருகமாயா? எனக்கு பயந்து நீ பெத்த பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அங்கே நீ தோத்து போயிட்டியா? ஏயா இவங்க தான் படிக்காத பலவற்றைங்க, படிப்போட அருமை இவங்களுக்கு தெரியாது. நீ படிச்சவன் தானே. நான் அங்கிட்டு கோயிலுக்கு போனா நீ இங்கிட்ட அந்த பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. நாளைக்கு நான் பதறி அடிச்சு ஓடி வர, அந்த பிள்ளை என்னைய வந்து பார்க்க கட்டிக்கிட்டவனுக்கு தெரிஞ்சா அது வரைக்கும் இருந்த நல்ல காதல் கள்ளா காதலா போயிடும். நாங்க ஒரு அசிங்கமா நடந்துக்கலையா? நடந்துக்கல. அந்த புள்ள படிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு. தம் புள்ள படிக்கிற வயசுல காதலிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் நினைக்கிறாங்க. சரிதான், தப்பு இல்ல. ஆனா படிக்கிற வயசுலதான் என் காதலும் வரும். அதுவும் தப்பு இல்ல. இந்த வயசுலதான் அவன் படிக்கணும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். அதே நேரத்துலதான் இதுவும் வந்து தொலையும். பாவம், அந்த வயசுல எத்தனை சுமையை தாங்கிறது. உங்களை மாதிரி வாழ்ந்து முடிச்ச பெரியவங்க அதுல ஏதாவது ஒரு சுமையை எடுத்துக்கிட்டு ஒத்தாசையா இருக்கலாம் இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பரீட்சைக்கு முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்றீங்கல்ல, பரீட்சையில நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன்னு சொல்லி தூண்டி விடுறீங்கல்ல. அந்த மாதிரி உனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணோம்னா நீ நல்லா படிச்சு டாக்டராவு, இன்ஜினியராவு, கலெக்டராவுன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை பூரா கிடைக்கிற விஷயத்துக்காக போராடி ஜெயிப்பாங்கல்ல. அந்த நல்ல மனசு உங்களுக்கு எல்லாம் ஏயா வரமாட்டேங்குது? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்க, அந்த பிள்ளை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யா போயிடும். அது உன் பிள்ளையாவே இருந்து டாக்டர் ஆகட்டும்னு ஆசைப்பட்டாயா? அது நடக்காது. அவ என் பொண்டாட்டியா இருந்து டாக்டர் ஆகட்டும். எத்தா பாத்தா வா. நான் வான்னு சொன்ன உடனே வந்துட்டா. ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறா பாத்தியா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வளர்த்ததுக்கும் கொடுத்த ரத்தத்துக்குமான விசுவாசம் யா. இத நீ பயம் எடுத்துக்கிட்டன்னு வச்சுக்க, உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுயா. பாத்தா
ஒரு உண்மை தெரியுமா? காதலிக்கிறவங்க யாரும் ஓடி போகணும்னு நினைக்கிறது இல்ல. உங்களை மாதிரி ஆணவம் பிடிச்ச பெரியவங்க தான் ஓடி போக வைக்கிறீங்க. இதுதான் எங்க ஆரம்பம்னா அலப்பறையா வாழ்ந்துட்டு போறோம்யா. வாத்தா என்ன வெட்டா? என்ன வெட்டிட்டு போய் என் பேத்திய வெட்டா? வெட்டா என்ன? हरिवरासनं स्वामी विश्वमोहनं हरिदधीश्वरं स्वामी आराध्य पादुकम्